ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை என்னென்னா, வெள்ளை ஆடை அணிந்த மஞ்சள் மகாராணி அவள் யார்? இந்த விடுகதைக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஈஸியாக செய்கிற சிக்கன் பிரியாணி எப்படின்னு பார்க்க போகிறோம். யார் யாருக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமோ அவங்கெல்லாம் ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு இப்போது 1 kg சிக்கனை கழுவி வச்சுருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இங்கே காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் மாற்றி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சிக்கனில் மிளகாத்தூள்லாம் நல்லா இதாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது 30 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போது ஒரு குக்கரில் 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு மராத்தி மொக்கு, பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு, கடல்பாசி, பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது அதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 5 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன் ப்ரௌன் கலர் ஆகணும், பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஆனியன் வெயிட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த ஆனியனை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/2 கட் புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கட்டு. இப்போது நம்ம மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த கல்லுப்பு நீங்கள் ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். நான் அப்போ சேர்க்கல, இப்போ சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் மேரினேட் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ மூடி 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு
ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கணும். இந்த தக்காளியை இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி என்ற அளவு வச்சுக்கணும். நான் 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம். நான் 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரை லெமன் கட் பண்ணி ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போது உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. விடுகதைக்கான ஆன்சர் என்னென்னா முட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.